அது மார்ச் 13, 2015 ஆக்ரால இருக்கிற போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருத்தர் போன் பண்றாரு. அப்படி வந்த போன் காலை அட்டன் பண்ண போலீஸ் கிட்ட ஆக்ரா தயால்பாக் பகுதியில இருக்க கெல்கான் சொல்லப்படுற இடத்துல சந்தேகத்துக்கு இடமான ஒரு ஆல்டோ கார் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கிறதா தகவல் சொல்றாரு. அந்த தகவலை வாங்கிட்ட போலீஸ் உடனடியா வயர்லெஸ் போன் மூலமா லோக்கல்ல இருக்க ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுமே லோக்கல்ல இருக்கிற போலீஸ் தங்களுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு ஆல்டோ நின்னுட்டு இருந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்ததுமே அந்த ஆல்டோ காரை சுத்தி இருக்கிற இடங்கள்ல அந்த காரை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில போலீஸ்க்கு எந்த ஒரு தகவலுமே தெரியாததால போலீஸே அந்த காரை ஓபன் பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமான்றத யோசிச்சாங்க. தகவலுக்கு எதுவும் கிடைக்காததால அவங்க வேற வழி இல்லாம அந்த காரை ஓபன் பண்ணி ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும் போதுதான் காரோட சீட்டு பகுதியில ஒரு சின்ன துண்டு சீட்டுல ஒரு மொபைல் நம்பர் மட்டும் போலீஸோட கைக்கு கிடைச்சது. உடனடியா அந்த நம்பருக்கு டயல் பண்ணி டீடைல்ஸ் கேட்கும் போதுதான் அந்த மொபைல் நம்பர் அந்த ஆல்டோ காரோடைய உரிமையாளர் நம்பர்ன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. அவர்கிட்ட தகவலை கேட்கும் போதுதான் அவர் பேரு ஷர்மானும் அந்த கார் தன்னோட பொண்ணு தான் காலையில காலேஜுக்காக அந்த காரை எடுத்துட்டு போனதாவும் தகவல் சொல்லியிருக்காரு. இந்த தகவலை வாங்கிக்கிட்ட போலீஸ் உடனடியா அந்த ஆல்டோ காரை தன்னோட போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போயிருக்காங்க. ஷர்மா கிட்ட பேசின போலீஸ் உடனடியா விசாரணைக்கு வர சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. காரோட உரிமையாளரான ஷர்மா உடனடியா தன்னோட மகளுக்கு போன் செஞ்சு பார்த்திருக்காரு. ஆனா அவங்களுடைய மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறதால அவரால எந்த ஒரு தகவலுமே தெரிஞ்சுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு போலீஸோட விசாரணைக்கு வந்த ஷர்மா அந்த சிவப்பு நிற ஆல்டோ கார் தன்னோடதுதான், தன்னோட பொண்ணு தான் காலையில காலேஜுக்கு எடுத்துட்டு போனதாவும் சொல்லியிருந்தாரு. ஆனா வழக்கம் போல காலையில காலேஜுக்கு கிளம்புன தன்னோட பொண்ணு சாயந்தரம் 5 மணி ஆகியும் வீடு திரும்பலன்றதையும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. தன்னோட பொண்ணோட மொபைல் நம்பருக்கு பல முறைக்கு மேல ட்ரை பண்ணியும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே தனக்கு கிடைக்கலன்றத போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல ஷர்மாவும் அவங்களோட உறவினர்களும் நேஹாவை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. நேஹா காணாம போனதை உறுதிப்படுத்திக்கிட்ட போலீஸ் தனிப்படைகளை அமைச்சு தேடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சாங்க. நேஹாவை பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய அப்பா கிட்ட போலீஸ் வாங்கிக்கிட்டாங்க. நேஹா ஆக்ரால இருக்கிற தயால்பாக்குன்னு சொல்லப்படுற கல்வி நிறுவனத்துல தான் படிச்சுட்டு வராங்க. அந்த நிறுவனத்துல எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிட்டு பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேஹாவோட அப்பா தன்னோட பொண்ணு நேர்மையான பெண் மட்டும் இல்லாம திறமசாலியும் புத்திசாலித்தனமான பெண்ணுன்னு சொல்றாரு. அதோட எல்லார்கிட்டயுமே ரொம்பவே அன்பாவும் பழகக்கூடிய ஒரு நபரா தான் இருக்கக்கூடியவன் சொல்லியிருக்காரு. எதுவா இருந்தாலுமே வெளிப்படையா பேசக்கூடிய குணாதிசயங்களை கொண்டவதான் என் பொண்ணுன்னு சொல்லியிருக்காரு. தன்னோட பொண்ணுக்கு எதிரிகளே யாருமே இல்லைன்னு சொல்லி போலீஸோட தகவல்ல நேஹாவோட அப்பா போலீஸ் கிட்ட தகவல் சொல்லியிருக்காரு. மார்ச் 15, 2013 அன்னைக்கு வழக்கம் போல நேஹா தன்னோட காரை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பியிருக்காங்க. அப்படி போனவங்க சாயங்காலம் 5 மணி ஆகியும் வீட்டுக்கு வராததால நேஹாவோட அம்மா அவங்களுக்கு போன் பண்றாங்க. முதல் தடவை போன் பண்ணும்போது நேஹா அட்டன் பண்ணாததால மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி விட்டுறாங்க. மறுபடியும் 10 நிமிஷத்துக்கு பிறகு நேஹாவோட அம்மா அவங்களுக்கு மறுபடியும் கால் பண்றாங்க. அந்த காலையும் நேஹா எடுக்காததால பதற்றமான அவங்களுடைய அம்மா மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேஹாக்கு கிட்டத்தட்ட 30-40 கால் செஞ்சுக்கிட்டே இருந்த அவங்க திடீர்னு நேஹாவோட மொபைல ஒரு ஆண் நபர் ஒருத்தர் அட்டன் பண்ணி அவங்களுடைய அம்மா கிட்ட பேசுறாரு. நேஹா பக்கத்துல இருக்கிற பஜாருக்கு போயிருக்கிறதாவும் அவங்க வந்த உடனே உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன்னு சொல்லி உடனடியா அந்த போன் காலை கட் பண்றாரு. நேஹாவோட அம்மா மறு வார்த்தை பேசுறதுக்குள்ளவே அந்த போன் கால் கட் ஆயிடுச்சு. அப்படி இந்த போன் கால் கட் ஆனதுமே நேஹாவோட அம்மாவுக்கு லேசான ஒரு குழப்பம் ஏற்படுது. ஏன்னா தன்னோட பொண்ணு தாங்கிட்ட சொல்லாம வெளியிடங்களுக்கு எங்கேயுமே போக மாட்டாளேன்ற ஒரு குழப்பத்தோடவே இருந்து வந்தாங்க. கொஞ்ச நேரம் பிறகு மறுபடியுமே அவங்க நேஹாவோட நம்பருக்கு கால் பண்றாங்க. மறுபடியும் அதே நபரே போன் காலை அட்டன் பண்ணி நேஹா டிக்கெட் கவுண்டர்ல நிக்கிறதா சொல்லிட்டு உடனடியா அந்த போன் காலை கட் பண்றாங்க. இந்த முறையும் நேஹாவோட அம்மா மறு வார்த்தை பேசுறதுக்குள்ளவே அந்த போன் கால் கட் ஆனதால மறுபடியும் ட்ரை பண்றாங்க தன்னோட மகளோட நம்பருக்கு. ஆனா நேஹாவோட நம்பர் மறுபடியும் ட்ரை பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. இதனால பதற்றமான அவங்களுடைய அம்மா உடனடியா தன்னோட கணவருக்கு போன் மூலமா தகவலை சொல்றாங்க. ஒரு புறம் நேஹாவோட அப்பாவும் உறவினர்களும் அவங்கள தேட ஆரம்பிச்சாங்க. மறுபுறம் போலீஸும் தனிப்படைகளை அமைச்சு நேஹாவை தேடிட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல தான் போலீஸ்க்கு நேஹா இறுதியா போனது
டிஐன்னு சொல்லப்படுற பயோடெக்னாலஜி ஆய்வகத்துக்கு போயிருந்திருக்கிறது தெரிய வந்தது. உடனடியா போலீஸ் அந்த ஆய்வகத்துக்கு போனாங்க. அப்படி போனவங்க அந்த லேபோட கதவை திறந்து பார்க்கும்போதுதான் அந்த லேப் முழுவதும் ரத்த கரைகள் படிஞ்சு நேஹா ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாங்க. அவங்களுடைய உடை நிறம் என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு ரத்த கரைகளாலேயே படிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த இடம் முழுவதும் நிறைய டிஷ்யூ பேப்பர்கள் நிறைஞ்சிருந்திருக்கு. அதே நேரத்துல நேஹாவோட உடை முட்டிக்கு மேல தூக்கப்பட்ட நிலையில இருந்ததா சொல்லப்படுது. உடனடியா போலீஸ் நேஹா இறந்த அந்த பகுதியை ஆய்வு பண்ணும் போதுதான் அவங்களுடைய வயிற்று பகுதி வெட்டப்பட்டு தொடைப்பகுதியில கடித்த அடையாளங்கள் இருந்ததையும் போலீஸ் நோட்டீஸ் பண்றாங்க. அதோட நேஹாவோட வாயில துணிய வச்சு அடைச்சதுக்கான அடையாளமும் அவங்களுடைய 2 கைகளுமே பின்பகுதியில கட்டப்பட்டு இருந்திருக்கு. இந்த காட்சியை பார்த்த நேஹாவோட பெற்றோர் கத்தி கதறி அந்த இடத்திலேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட மகளை PhD வரைக்கும் படிக்க வச்சு பெருமிதமா பேசிட்டு இருந்த நேஹாவோட அப்பா நில கொலைஞ்சு போய் நின்னாரு. சம்பவம் நடந்த இடத்துல இருந்த ஆதாரங்களையும் தடயங்களையும் சேகரிச்ச போலீஸ் உடனடியா அத ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சாங்க. சம்பவம் நடந்த இடத்துல பல டிஷ்யூ பேப்பர்கள் கிடந்திருக்கு. அந்த பேப்பர்ல இருந்த அடையாளங்கள் நேஹாவை ஒவ்வொரு முறையும் தாக்குதலுக்கு பிறகு டிஷ்யூ பேப்பர்களால தொடச்சி போட்ட அங்க அடையாளங்களா போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இந்த காட்சிகளை பார்த்த நேஹாவோட அம்மா அங்கேயே மயங்கி விழுந்து சுயநினைவை இழந்திருக்காங்க. சம்பவ இடத்துல இருந்த ஆதாரங்களையும் தடயங்களையும் பார்த்த போலீஸ் நேஹா பலாத்காரம் செய்யப்பட்டாங்களா அல்லது பலாத்கார முயற்சி செய்யப்பட்டாங்களான்ற கோணத்துல விசாரணை நடத்தினாங்க. நேஹாவோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு மார்ச் 16ஆம் தேதி ஆய்வகத்துக்கு போலீஸ் சீல் வச்சாங்க. நேஹாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அங்க படிச்சுட்டு வர சக மாணவி கிட்டையும் போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில அந்த கல்வி நிறுவனத்தோட ஒப்பந்தக்காரரான உதய் என்ற நபர் மேல சந்தேகம் ஏற்படுது. அந்த நபர்கிட்ட தொடர்ந்து 3 நாட்கள்ல நடத்தப்பட்ட விசாரணையில அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்மதம் இல்லைன்னு தெரிவிச்சு அதன் பிறகு அவரை விடுவிச்சாங்க. மறுபடியும் போலீஸ் சக மாணவர்கள் கிட்டையும் குடும்பத்தினர்கிட்டயுமே விசாரணை நடத்தினாங்க. அப்படி குடும்பத்தினர்கிட்ட விசாரணை நடத்தும் போதுதான் நேஹாவோட அப்பா தங்களோட பெண்ணுக்கு அந்த நிறுவனத்தை சேர்ந்த பேராசிரியரோட மருமகனான உதயம் சொல்லப்படுற நபரால தொந்தரவுகள் இருந்ததா ஏற்கனவே சொல்லியிருந்ததா போலீஸ்ல சொல்லியிருக்காங்க. இதுக்காக போலீஸ் உதய் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில அவரு தனக்கு நேஹா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு போலீஸ் கிட்டத்தட்ட 250 நபர்களுக்கு மேல நேஹாவோட கொலைய பத்தி விசாரணை நடத்தினாங்க. ஆனா எந்த ஒரு தகவலுமே போலீஸ்க்கு கிடைக்காததால மறுபடியும் சீல் வைக்கப்பட்ட லேப திறந்து மறு ஆய்வு செய்யறாங்க. பல மணி நேரம் கடின உழைப்புக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து சில தடயங்களை சேகரிச்சு ஃபாரன்சிக்கு அனுப்புனாங்க. இதற்கிடையில நேஹாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸோட கைக்கு கிடைச்சது. அதுல அவங்க குளோரோஃபார்ம் கொடுக்கப்பட்டு சுயநினைவு இறந்த பிறகு பல துன்புறுத்தலுக்கு ஆளாகி வயிற்று பகுதியில வெட்டப்பட்டு இறந்து போனதா ரிப்போர்ட் வெளியாகி இருந்தது. அதே நேரத்துல அந்த ஆய்வகத்துக்கு யாரெல்லாம் வர்றதுன்ற ஒரு பட்டியலையும் சேகரிச்சு வந்தாங்க. அந்த பட்டியல்ல உதயோட பேர் மறுபடியும் இருந்ததால போலீஸ் மறு விசாரணைய நடத்தினாங்க. அப்படி விசாரணை நடத்தும் போது மனநல மருத்துவரை உடன் வச்சுதான் அந்த விசாரணைய நடத்தினாங்க. போலீஸோட பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறின உதய் இறுதியா தான் நேஹாவை கொலை பண்ணதா உண்மைய ஒத்துக்கிறாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு நேஹா லேபுக்கு வந்திருக்காங்க. இத பார்த்த லேப் டெக்னீஷியனான யஷ்வீர் உடனடியா உதய்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அன்னைக்கு நேஹா லேப்ல தனிமையில இருந்ததால உதய் அவங்கள எப்படியாவது மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. இதுக்காக லேபுக்கு வந்த உதய் யஷ்வீர் கிட்ட நேஹாவோட கார் சாவியை கொடுத்து காரை கொண்டு போய் வெளியிடங்கள்ல எங்கேயாவது தூரமா விட்டுட்டு வரும்படி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது போலவே யஷ்வீரும் அங்க இருந்து காரை எடுத்துக்கிட்டு கெல்கான் பகுதிக்கு போயிருந்திருக்காரு. மறுபுறம் உதய் நேஹா கிட்ட அத்துமீறுதலை நடத்திருக்காரு. ஆனா அதுக்கு சம்மதம் தெரிவிக்காததால குளோரோஃபார்ம் கொடுத்து அவங்கள மயக்கமடைய செய்து அவங்க கிட்ட அத்துமீறல் நடந்துகிட்டதா போலீஸோட வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு உதய் நேஹாவோட லேப்டாப்ப அங்க பக்கத்துல இருந்த புதார்ல தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்பி போயிருந்திருக்காரு. உதயோட வாக்குமூலமும் ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்ட தடயங்கள்ல உதயோட அந்தரங்க முடி சம்பவம் நடந்த இடத்துல இருந்ததா போலீஸ் தெளிவுபடுத்திருக்காங்க. யஷ்வீரையும் கைது செய்த போலீஸ் அவர்கிட்டயோ விசாரணை நடத்தினாங்க. அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேர்ல தான் உதய் அந்த ஆய்வகத்துக்கு வந்ததாவே போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. நேஹாவோட கொலை நடந்து கிட்டத்தட்ட 39 நாட்களுக்கு பிறகு குற்றவாளிய கண்டுபிடிச்சாங்க போலீஸ். 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த கொலை அந்த நேரத்துல மக்களும் சமூக ஆர்வலர்களுமே இத கேட்டு கொதிச்சு போயிருந்தாங்க. குற்றவாளிக்கு அதிகப்படியான தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி கோரிக்கையும் எழுப்பி
எழுப்பியிருந்தாங்க. நேஹாவோட கொலைக்கு பிறகு அந்த ஆய்வகமே இருக்கக்கூடாது சொல்லி பல வழக்குகள் அந்த ஆய்வகத்துக்கு மேல போடப்பட்டிருந்தது. நேஹாவோட பெற்றோர்களும் நேஹாவோட கொலைக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்டு கோரிக்கை எழுப்பியிருந்தாங்க. பெண்களுக்கு வீட்லயும் பாதுகாப்பு இல்ல, வெளியிடங்கள்லயும் பாதுகாப்பு இல்லாம கல்வி நிறுவனங்கள்ல கூட ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லாத ஒரு நிலைய தான் போயிட்டு இருக்கு. பெண்கள் தன்னை தானே காப்பாத்திக்கிற ஒரு சூழல்ல தான் நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். பெண் பிள்ளைகளை அடக்க ஒடுக்கமா வளர்க்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களும் ஆண் பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து வளர்க்கணும்ன்றது சமூக ஆர்வலர்களோட கோரிக்கையா இருந்து வருது. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.